இருக்காங்க உன் பொண்டாட்டி. ஆசம். கோ டான்ஸ். இல்ல. Come on, Lavanya. Come on. Come on, dance. Come on, யா. Go, ஆடுனா சட்டம் பண்ணி தப்பு. Come on. is on fire. We don't need no water, let it burn, let it burn. The floor is on fire. We don't need no water, let it burn, let it burn. கேட்க மறந்துட்டேன். உங்க பிரதருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்க? பரவாயில்லடா, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். ஓகே. நானும் 2 வருஷம் முன்னால பைபாஸ் சர்ஜரி பண்ணேன். அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். லைஃப் ஏதோ அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கு. ஓகே, பார்க்கலாம். உங்க வைஃப் வேற வெயிட் பண்றாங்க. சரிமா போலாம். அப்புறம் பாய். ரிசப்ஷனுக்கு வந்துட்டு இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன். 2 வார்த்தை பேசாம வர முடியுமா? ஏங்க நீங்க போயிட்டு இருங்க, நான் பேசிட்டு வரேன். சரி சீக்கிரம். ஹலோ அங்கிள், இங்க சரி வா போலாம் வா. நீ வா போலாம் வா. யாருங்க இவங்கெல்லாம்? கொஞ்சம் கூட வெக்கலாம இப்படி ஆடிட்டு இருக்காங்க. அம்மா ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்க நினைக்கிறேம்மா. ஃப்ரெண்ட்ஸா? புள்ளைங்களா இதுங்க? நிதேஷ் மட்டும் இப்படி ஆடி இருந்தா அவன் காலை ஒடிச்சிருப்பேன். பெத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி வேணா? இப்படியே பிள்ளைங்களை வளர்க்கறது? அம்மா நாம தான் இடம் மாதிரி வந்துட்டோம்னு நினைக்கிறேம்மா. சரி வா போலாம் வா. ஏங்க ரிசப்ஷன் இங்க தானே? இங்க இல்லம்மா, மேல ப்ளூ ஹாலுக்கு போகணும். ஐயோ இந்த சத்தத்தை கேட்கவே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. வாங்க போலாம். என்னங்க யோசிக்கிறீங்க? வாங்க. குட்டிமா, ரெடியா? டைம் ஆயிடுச்சு. 9:30க்கு தானே பஸ். அதுக்குள்ள என்ன அவசரம்? தெரிஞ்ச ஒருத்தர் டிக்கெட் சொல்லி வச்சிருக்கேன். அது கன்ஃபர்மேஷன் போய் பார்க்க வேணாமா? அரை மணி நேரம் முன்னாடி போனா போதாதா? ஃப்ரெண்டும் கூட வராரு. கடைசி நிமிஷத்துல டிலே ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் வராதா? சரி சரி வாங்க. பஸ் கிளம்பினதும் ஃபோன் பண்ணுங்க. சரி. அப்புறம் மதுரை போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்ணுங்க. சரி குட்டிமா. டிராவல் பண்ணும்போது தூக்கம் வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் முழிச்சிட்டு தான் இருப்பேன். ஏன் என்னாச்சு குட்டிமா? தனியா இருக்க பயமா இருக்கா? அதான் ஃப்ரெண்டு கூட இருக்கல்ல. இவங்க ஹஸ்பண்ட் வேற சண்டை போட்டுட்டு போயிருக்காரு. நீங்க இல்லாத நேரத்துல திரும்ப வந்துட்டா கண்டிப்பா அவன் திரும்பி வர மாட்டான். என்கிட்ட வாங்கின அடிய அவனால மறக்கவே முடியாது. ஆமா, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. மறுபடியும் வந்து ரகலை பண்ணா திரும்ப வருவான்னு நினைக்கிறியா? இல்லைண்ணா, அந்த ஆள் கண்டிப்பா வரமாட்டான். ஆமாக்கா, அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி யாருமே வரமாட்டாங்க. என்கிட்ட மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார்கிட்டயும் அந்த ஆளுக்கு சண்டை தான். கேட்டியா? இப்படி எல்லார்கிட்டயும் சண்டை போடுறவன யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீ தைரியமா இரு. சரிங்க, கிளம்புங்க. வரேன். போயிட்டு வாங்க. வரேன் குட்டிமா. அதான் சரின்னு சொல்லிட்டேனே. என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல குட்டிமா. தனியா போக பயமா இருக்கா? இத்தனை நாள் வரைக்கும்
இந்த வீட்டில் நான் ஒன்று தனியாக விட்டு போனதே இல்லை. அதனால புரியுது. வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சேச்சா, ரொமான்ஸ்ல இல்லை துளசி. என்ன கஷ்டம் வந்தாலும் உன் பக்கத்தில் இருந்தால் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இப்போ பணத்துக்காக வேலை தேடி உன்னை விட்டு போய் என்னை விட்டுட்டு எங்க போறீங்க? மதுரைக்கு தானே, அதுவும் ஒரே ஒரு நாள். இதுக்கு போய் துபாயில வேலைக்கு போற மாதிரி ஃபீல் பண்றீங்க? துபாயா? சென்னையில் வேலைன்னு சொன்னனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். இல்லைனா ரிசர்வ் பேங்க்ல கவர்னர் வேலையை வந்தா கூட உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். ஓஹோ. ஆமாம் துளசி, எவ்வளோ வேணாலும் சேலரி தரட்டும், யார் வேணாலும் கூப்பிட்டோம், ஒன்றை விட்டுட்டு நான் வெளியூருக்கு போக மாட்டேன். என் பொண்டாட்டி சின்ன பொண்ணு, அவ இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா, அவளை விட்டுட்டு நான் எங்கேயுமே வர மாட்டேன்னு தலையில அடிச்சு சொல்லுவேன். சும்மா குழந்தை மாதிரி பேசாதீங்க. நம்ம சந்தோஷமா வாழ பண்ண வேணாமா? ₹1,00,000 சம்பளம் தரேன்னு சொன்னா பொண்டாட்டியை பிரிஞ்சு போக முடியாதுன்னு சொல்வீங்களா? லட்சம் என்ன, கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஒன்று விட்டு நான் போக மாட்டேன். உன்னை தனியா விட்டு போறது இதுதான் கடைசி டைம். இனிமே எதுக்காகவும் எப்பவும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறத கேட்டா எனக்கே உங்களை அனுப்ப கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு நாள் தானே. முடியலையே. ப்ளீஸ்ங்க, ஒரே ஒரு முறை போயிட்டு வாங்க. இனிமே எப்பவுமே ஒன்னாவே இருக்கலாம், சரியா? சரின்னு சொல்லுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். ம், நீ உள்ள போய் டோர்ல லாக் பண்ணிக்கோ, ம். நான் வரேன். போயிட்டு வாங்க. ஐயோ, பர்ஸ் மறந்துட்டு போயிட்டாரே. ஐயோ, இப்ப என்னக்கா பண்றது? நீங்க இரு, நான் ஆட்டோ பிடிச்சு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஃபோன் பண்ணுங்க அக்கா, வந்து வாங்கிட்டு போவாரு. அவரே வந்துட்டாரு. என்னாச்சுக்கா? நேடி, நீ உன் புருஷனை சேர்ந்து என் பொண்டாட்டி பிரிக்க பாருங்களா? எப்படி உன் புருஷன் கூப்பிடுற அவளை? ஒழுங்கு மரியாதையா போயிடு. இல்ல லேடி நேடி பண்ணுவ. அவதான் வர மாட்டான்னு சொல்றால. அவ வரலனா நீ வா. உன் புருஷன் என் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தணும், நான் உன் கூட குடும்பம் நடத்துறேன். நான் பங்காளி, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரியா சொன்ன பங்காளி. நேடி மறியற வேடி. கத்தி ஊரை கூட்டிட்டு வா. கூட்டு, ஊரை கூட்டு, எல்லாரையும் கூப்பிடு. நானும் கேக்குறேன், என் பொண்டாட்டிய உன் புருஷன் வச்சிருக்கிறது கரெக்டானு. ஏய் பங்காளி, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. உன் பொண்டாட்டி வரலன்னா இவளை இழுத்துன்னு வா. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வச்சு சண்டே முடிச்சுக்கலாம். நீ சொல்றது கரெக்ட் தான் பங்காளி. ஏய் அடி போலாம். கை விடா. பங்காளி, அஸ்ஸா பங்காளி. இவட்ட என்னடா பேச்சு? தூக்குங்கடா. ஏய் இந்த மிரட்டல் வேலை வேணாம். ஏய் விடா. ஏய் வாடி விடுடா. சொல்றல. விட போறியா இல்லையா? ஏய் துளசி, விடு. துளசி, ஏய், நீ ஏன் வீட்டுக்குள்ள போகுது? துளசி, கை பிடிச்சிருக்கிற நீ? உன்னை? ஏய், தகரடா. ராஸ்கல், கொல்ல விட மாட்டேன்டா. துளசி மேல கை வைக்கிறேன். டேய், நேடி, இவனாச்சா உனக்கு வலிதோ அந்த அளவுக்கு உனக்கு அம்மால இதுவா? ஏய், சும்மா கண்டபடி பேசாத. மரியாதை வெளிய போயிடு. தப்புதான் நீ சொல்றல, நான் போயிடுறேன். போதேடா, ஒன்னாச்சா என் பொண்டாட்டி துடிரா. ஒன்னாச்சா என் பொண்டாட்டி துடிக்கும் போது உன் பொண்டாட்டி எனக்காக துடிவனா? அப்ப இவளை என் கூட அனுப்பி வை. ஏய், ஏன் சொல்ற? பாதல என்னாச்சப்போ துடிக்காத என் பொண்டாட்டி ஒன்னாச்சப்போ எப்படி துச்சா பார்த்தல? அப்ப அது என்ன அர்த்தம்? இப்ப நான் அவளை தூக்கிட்டு போறேன். நீ என்ன வீடு தேடி வந்து அடியணும், அதை பார்த்து உன் பொண்டாட்டி எனக்காக துடிக்கணும், சரியா? ஏய் அடி.
எவன்டா அவன் இப்படி பொறுக்கியா இருக்கான்? ஏண்டா நான் தான் அப்பவே சொன்னல பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கேட்டியாடா நீ? அதுக்காக பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியாடா? குஷ்டு வந்து என்ன அடிக்கிறான்? இந்த பொண்ணு என்ன பாட்டு படுத்துவான்? வந்தான்ல கடப்பாரை எடுத்து ஒரே போட்டு மண்டை உடைக்க வேண்டியதானே? நான் எதிர்பார்க்கவே இல்லடா. காலைல ஒத்தையா தான் வந்தான். தலையில 2 போடு போட்டு அமிச்சேன். இப்ப ஆளை கூட்டு வந்து நிக்கிறான். காலையிலே வந்தானா? எங்களுக்கு ஒரு போனை போட்டு தானே வீடு வந்து மூஞ்ச உடைச்சிருப்போம்ல. சரி விடுங்கடா, இனிமே வர மாட்டானுங்க. வா உள்ள போலாம். ஐயோ நான் வேற அர்ஜென்ட்டா மதுரைக்கு வேற கிளம்பி போகணும். மதுரைக்கா? எதுக்குடா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆட்டோ ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு. அந்த ஓனர் மதுரையில் இருக்காரு, போய் பார்த்துட்டு வரணும். சரிடா டைம் ஆச்சுன்னா நீ கிளம்பு. இல்லடா வேலை கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, இவங்களை தனி விட்டு எப்பறம் நான் போயிட்டு வர முடியும்? சாரிண்ணே, என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. நான் அவனோட வீட்டுக்கு போயிடுறேன். இப்போ என்னாச்சுன்னு இப்படி அழற கண்ணத்தோட? இந்த பார், நீ இங்கே தங்கிருக்கல, எந்த பிரச்சனையும் இல்லை. நீ இப்போ அங்கே போனா உன்னை வச்ச சாவடிச்சிடா. நீ முதல்ல உள்ள போ. உள்ள போன்னு சொல்றேன்ல, போமா. டேய் அவனுக்கு திரும்ப வர மாட்டானுங்க. வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். துளசி எங்க 2 பேருக்கு பாய் தலை கொண்டு வந்து போட்டு நீங்க 2 பேரும் உள்ள படுத்துங்க. இங்க எவன் வரா நாங்க பாக்குறோம். டேய் என்னடா 2 பேரும் முழிக்கிறீங்க? நாங்க தான் இருக்கோம்னு சொல்றோம்ல. மதுரைக்கு எத்தனை மணிடா பஸ்? 9:30 மணிக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்குதுடா. 9:30? டேய் மணி ஆச்சு, நீ கிளம்பு. இவங்க தான் இருக்கேன்னு சொல்றாங்கல்ல, நீங்க போயிட்டு வாங்க. இந்தாங்க. இதை தேடிட்டு தான் வந்தேன். நல்ல வேலை பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு. சரிடா நான் கிளம்புறேன். உங்களை பார்த்துக்கோ. ஓகேடா. ஏதாவது பிரச்சனை எனக்கு உடனே ஃபோன் அடிங்க. சரி. வரேன். பை. கவலைப்படாத, ஏதாவது பிரச்சனை எனக்கு உடனே ஃபோன் அடி. Bye. சரிங்க, போயிட்டு வாங்க. ஐயோ டேய் டேய் கனகு. டேய் டேய் கனகு, என்னடா? எழுந்துடா. நேரம் ஆகுதுல, செங்கல்பட்டு போக வேண்டாம்? துளசி தூங்கி எந்திரிச்சாங்களா என்னன்னு தெரியல. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுமா? டேய் லேட்டா போனா பார்ட்டி போயிருவான்டா. துளசி எழுப்பி விஷயத்தை சொல்லிட்டு கிளம்பலாம். எழுந்துட்டியா துளசி? நானே உன்னை எழுப்பலான் இருந்தேன். நான் 5 மணிக்கு எந்திரிச்சு 2 லெசனையும் படிச்சு முடிச்சுட்டு காஃபி போட்டு வச்சிருக்கேன். வாங்க. இரு ஃப்ரெஷ் ஆயிட்டு கொடுங்க வந்துடுறேன். என்கிட்ட. இந்தா. நான் எடுத்து வச்சுக்கிறேன், விடுங்க. இந்தாங்க நான் காஃபி. என்னம்மா இந்த பொண்ணு இன்னும் தூங்கிட்டே இருக்கு? இல்லண்ணே, நைட் ஃபுல்லா தூங்கவே இல்ல. என்னாலதான் உங்களுக்கு பிரச்சனை. நான் இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அது புருஷன் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடியே வச்சிருக்கணும். அந்த ஆள் சரியில்லைன்னா இவ என்ன பண்ணுவா? அவன் என்னெல்லாம் கொடுமை பண்ணான்னு நைட்டு பூரா சொல்லி தூங்காம புலம்பிக்கிட்டே இருந்தா பாவம். இந்த பொண்ணை நினைச்சாலே பாவமா தான் இருக்கு. நல்லவன் நினைச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். சரியான குடியார கம்யூனிட்டியா இருப்பான் போல் இருக்கு. தப்பு எங்க பேர்லயும் தான். ஆமா தமிழ் ஃபோன் பண்ணானா? இல்லண்ணா இன்னும் இல்ல. போய் சேர்ந்துட்டாரான்னு தெரியல. ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். சரி துளசி, நாங்க 2 பேரும் செங்கல்பட்டு கிளம்புறோம். இந்த பொண்ணோட புருஷங்க வந்து தொல்லை பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். நாங்க கிளம்புறோம். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதான் பகலாயிடுச்சுலண்ணா, அப்படியே வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். சரிடா போலாமா? இருங்கண்ணா, டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு போங்க. இல்ல துளசி, கடைக்கு மரம் வாங்குறதுக்காக ஒரு பார்ட்டியை பார்க்க போறோம். நாங்க லேட்டா போனா அவன் கிளம்பி போயிடுவான். ஏய் செல்போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல. போகும்போது அப்படியே ரூம்ல சார்ஜர் எடுத்துட்டு போயிடலாம். டேய் இதுக்கெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆகாதடா. போறது செல்போன் டவரே இல்லாத ஒரு கிராமத்துக்கு. சார்ஜர் மட்டும் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன்? ஏய் அவசர ஆத்திரத்துக்கு ஃபோன் பண்றதா இருந்தா என்னடா பண்றது? அட யாரா இவன்? அந்த ஊர்ல சிக்னலே கிடைக்காதுங்கறேன். ஃபோன் பண்ண போறாங்கற. சார்ஜ் எல்லாம் வந்து போட்டுக்கலாம் வா. வரேன் துளசி. தமிழ் ஃபோன் பண்ணானா நானும் ஜோசப்பும் கடைக்கு மரம் எடுக்கிறதுக்கு செங்கல்பட்டு போறோம்னு சொல்லிடு. அப்படியே வா. டேய் அதெல்லாம் சொல்லிப்பாங்கடா. நானே டைம் ஆச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். வாடா. காலைல எந்திரிச்சதும் வாட்ச் மாத்துல முழிச்சிருப்பான் போல. சரி துளசி நான் வரேன்.